Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூலியன் நட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் கிளாஸ் டே பை டே வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் புரியும். நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா கிளாஸ் புரியாது. கிளாஸ் பற்றின என்கொயரிக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து 2 டைப்பான ஸ்டிச் இருக்குது. இது வந்து டைப் 1, டைப் 2 ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குது 2 டைப்பில் போடலான்றதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருப்பேன். ரெண்டுமே வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. இந்த நீடில் ரொட்டேட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 10 டைம்ஸ் கிட்ட பண்ணிக்கோங்க, சரிங்களா. நீங்கள் அந்த நீடில் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கலாம். மேபி வந்து ஒரு 10 டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு கம்மியாக எடுக்காதீங்க, 10 கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு லாக் போட்டு தான் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இது வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ளவுஸில் ஊக்ஸ் போடுவாங்க இல்லையா, அதுக்கும் சேம் இதே பேட்டர்ன் தான். இது வந்து ஷேப்பாக போடும்போது நமக்கு வேறு மாதிரி வரும். இது சும்மா ஜஸ்ட்டு ஸ்டிச்சு தான். 2 டைப்பில் வந்துட்டு ரெண்டுமே கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெண்டையும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். ரெண்டில் எது உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அதை வச்சு நீங்கள் ஷேப் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இது வந்து 2வது டைப்பு. நீங்கள் நீடில் வந்து வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 10 டைம்ஸ் கிட்ட ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு 7க்கு மேலே இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூலியன் நாட் வந்து கிளியராக தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் சேர்ந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. திரும்பவும் நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். கிளியராக பார்த்துக்கோங்க எப்படின்றத. நான் சொல்கிற எக்ஸ்பிளைன் புரியலனாலும் வீடியோஸ் வந்து கிளியராக புரியும். அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் டபுள் த்ரெட்டாக வருது இல்லையா, அந்த லாக் வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து நூல் மறுபடியும் உருவிட்டு போயிடும். கையில் வந்து பிடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் கேப் விட்டு நீடில் வந்து மறுபடியும் வெளியே எடுத்து நீங்கள் அந்த இதை வந்து லாக் பண்ணிக்கணும், சரிங்களா. அது டபுளாக வர்றது வந்து லாக் ஆகிறதுக்காக தான் அந்த நீடில் வந்து எடுத்து லாக் பண்ணுறோம். 2 டைப்புமே ஈஸி தான். நீங்கள் ரெண்டுமே போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டு தான், சரிங்களா. அது போட்டால் கரெக்டாக இருக்குமா, இது தப்பாக இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு வந்து 2 டைப்லேயும் போடலான்றதை வந்து வேரியேட் பண்ணி காட்டியிருக்கேன், சரிங்களா. இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு மேபி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரோட நெக் டிசைனில் இந்த த்ரெட் இல்லை, எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு போடலாம். அது வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும் அந்த த்ரெட்டு. நம்மளுக்கு வந்து அது சிங்கிள் த்ரெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிசைன் போடுறதுக்கு ஈஸியாக வரும். இது வந்து நம்ம ஒரு 5 to 10 டைம்ஸ் அந்த ஸ்ட்ராம்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் சிக்க மாட்டலாம் மேபி, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம ப்ளவுஸை விட மேக்ஸிமம் சுடிதாருக்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காகனா இதுவும் ஒரு ஸ்டிச் ஆரி ஒர்க்கில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ளவுஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். காட்டன் ப்ளவுஸில் சில்க் த்ரெட்டு விட்டுட்டு நீங்கள் நார்மலாக எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்துட்டு இந்த ஸ்டிச் போடலாம், சரிங்களா. ஒரு எப்படி ரோஸ் ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் போடுவோம், அதுக்கு தான் மேக்ஸிமம் அந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகுது. ப்ளவுஸ்க்குன்றது ரேர் தான், ஆனால் சுடிதாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சை. டைப் 1 இன்னொரு டைம் கூட போட்டு காட்டுறேன், கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டைப் 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், சரிங்களா. இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை ஒரு டைம் உங்களுக்கு திரும்பியும் கூட போட்டு காட்டுறேன். அப்புறம் த்ரெட் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரே டைமாக முடிக்கலாம். யாரும் மறுபடியும் வந்து ஸ்ட்ராம்ஸ் எடுத்து கட் பண்ணி போட்டுட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தாலாம் எடுக்காதீங்க. நீங்கள் லென்த்தாக எடுத்தீங்கன்னா எடுக்கும்போதே சிக்க மாட்டோம். 2வது இப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்காது. கொஞ்சம் குட்டையாக இருக்கும்போது தான், அந்த லென்த் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாத்துக்குமே
அந்த நார்மல் நீடில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து லென்த்து கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து சிக்க மாட்ட வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்காது. நீங்கள் வந்து லென்த்து கம்மியாக எடுத்து போட்டிங்கன்னா பரவாயில்ல, ஒரு டைமுக்கும் கட் பண்ணி கூட நீங்கள் அடியில் நாட் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். சரிங்களா? கம்மியாக எடுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இதுதான் வந்து 2 டைப்புமே. இப்போ வந்து ஷேப் எப்படி போடலாம் அப்படின்றத காட்டுறேன். மேக்ஸிமம் இந்த பூலியன் நாட் வச்சு இந்த ஷேப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நீங்கள் இது ஒரு ஷேப் போட்டிங்கனாவே போதும். நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நான் போடுற ஃப்ளவர் ஷேப்பே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது மட்டும்தான் இதுக்காக யூஸ் ஆகுது. இப்போது இது போட்டோம் இல்லைங்களா, இதே போல் இன்னொன்று வந்து பக்கமே 2ம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பக்கமே போட்டுக்கணும். அது வந்து அந்த ஃப்ளவரோட அந்த இன்னர் சைடு வந்து பேஸ், சரிங்களா? உள்ளார தெரியும் இல்லைங்களா, அதுக்கான பேஸு அது நீங்கள் டபுள் லைன் தான் போடணும். ஒரு கொஞ்சம் மீடியமான லென்த்தில் போட்டுக்கோங்க. ரொம்ப லென்த்தாக வேணாம், ரொம்ப குட்டையாக வேணாம். இது 2மே ஆனால் சேம் லென்த்தில் இருக்கணும். 2ம் பக்கம் பக்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து நம்ம ரவுண்டாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அது இது பேஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் அது போடுறதுக்கான மெத்தடுமே. பேஸ் வந்து நீங்கள் டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி கவர் பண்ணுற மாதிரி போடணும். ரெண்டுமே பக்கம் பக்கம் போட்டுட்டு இப்போ 2 பக்கம் ஏதாச்சும் ஒன்றில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து நீங்கள் நீடில் வந்து எடுத்து அகைன் கிராஸாக இன்சர்ட் பண்ணி திரும்பியும் நம்ம எந்த இடத்துல நீடில் எடுத்தோமோ அந்த இடத்துலையே கொண்டு போய் நீங்கள் கிராஸாக ஒரு நாட் போடணும். அதே சேம் பூலியன் நாட் தான். எப்படி கிராஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் பார்த்து எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி கொண்டு வரணும். அவ்வளோதான். இனிமேல் வந்து ஒரு நாட் போட்டிங்கன்னா அந்த இப்போது ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற நாட்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த பக்கம் கிராஸாக போடணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரவுண்டாக சுற்றி வரணும். போடுற நாட்க்கு வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ரவுண்ட் ஷேப்பில். சரிங்களா? நீங்கள் இது வந்து 2 லேயர் இல்லைனா 3 லேயர் போடலாம். ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. 2 இல்லைனா 3 போட்டால் உங்களுக்கு வந்து போதுமானது. அதுவே வந்து நல்ல நீட் லுக் கொடுக்கும். இப்போ கிராஸாக போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் பார்த்து எடுக்கணும். திரும்பி அகைன் அந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி திரும்ப நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கிட்டே வந்துட்டு ஸ்டிச்சஸ் அவ்வளோதான். சரிங்களா? ஸ்டிச்சஸ் ஏற்கனவே போட்டு காட்டிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு கவர் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கே.
ரவுண்டாக கவர் பண்ணி நீங்கள் வந்து கிராஸாக போட்டு ஒன்று ஒன்றும் மறைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டதுக்கு மேலே தாங்குகிற மாதிரி வரணும். ரொம்ப கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் ஃபில் ஆகாது. ஒரு ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டல் மேலே இருக்கிற மாதிரி போடணும். அதுக்குன்னு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி போடக்கூடாது. லைட்டாக வந்து அந்த இதோட இதில் வந்து கொஞ்சோண்டு டச் பண்ணியிருந்தால் போதும். சரிங்களா, இதுவுமே கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட போயிடும். அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுத்திருக்கேன். எப்படி வந்து எந்த இடத்துலேருந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்டிச்சஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. எந்த மாதிரி ப்ரொசீஜரில் எந்த இடத்துல நீடில் எடுத்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஒரு பெட்டலோட மிட் பாயிண்ட் சரிங்களா, சென்டர் பார்த்து நீங்கள் எடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் வரணும். இப்போ ஒரு லேயர் வந்து ரவுண்டு ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து கொடுத்து ஃபில் பண்ணணும். சிங்கிள் லேயரில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட்டில் அவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பே கிடைக்காது. இதுவே அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரே லேயரில் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் 2 லேயர் இல்லை 3 லேயர் வந்து போடலாம் நீங்கள் தாராளமாக. உங்களுக்கு வந்து டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் கிடைச்சா கூட நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு இது சில்க் த்ரெட்லேயே போடணுன்றது கிடையாது. இது எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கான ஒர்க்கு தான். அதனால் நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே தாராளமாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதில் போட்டாலுமே கரெக்டு தான். சில்க் த்ரெட்லேயே போடணுன்றது கிடையாது. ஸ்பீடாக போடுறதுனால புரியலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக கூட இன்னொரு வீடியோ கூட போடுறதுக்கு தயார் சரிங்களா. இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ்ன்றது ஃபஸ்ட்டே நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டு காட்டிட்டேன். எப்படி வந்து இது எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். எப்படி போடுறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, செகண்ட் லேயரும் வந்துட்டு கவர் ஆகிடுச்சு. இப்போது 2 லேயர் போட்ட அப்புறமேட்டு தான் கொஞ்சம் ஒரு ஃப்ளார் ஷேப்க்கு வந்துட்டு வருது. நீங்கள் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வேணால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு அதான் ஒரு 3 லேயர் இருந்தால் போதுமானது. அதுவே உங்களுக்கு வந்து அதிகம்தான் சரிங்களா. சைடில் வந்துட்டு லீஃப்காக நான் வந்து லேசி டைஸ் ஸ்டிச் போட்டிருக்கேன். லேசி டைஸ் ஸ்டிச் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வந்து வரும் எப்படின்றது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் போடுறேன். உங்களுக்கு வந்து வீடியோ கிளியராக புரியுதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.